மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தற்போது உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் கணிசமான தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் மும்மொழிக் கொள்கையில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். PM-ஸ்ரீ பள்ளிகளை அமைப்பதில் திமுக அரசின் நிலைப்பாடு மாறியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடிதம் மத்திய அரசுக்கு எழுதப்பட்டதன் நோக்கமே எப்படியாவது மத்திய அரசின் நிதியுதவியை பெற வேண்டும் என்பதுதான் என தெரிவித்து PM-ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் அமைப்பது குறித்த விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவது மீண்டும் ஒருமுறை அப்பட்டமாக அம்பலமாகியுள்ளது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருந்தார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மும்மொழிக் கொள்கையை செயல்படுத்துவதை அடிப்படை நோக்கமாக கொண்ட PM-ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் அமைப்பது குறித்த விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவது மீண்டும் ஒருமுறை அப்பட்டமாக அம்பலமாகியுள்ளது. மும்மொழிக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை போன்ற தமிழக நலன்களுக்கு எதிரான விஷயங்களில் திமுக அரசு தொடர்ந்து நாடகமாடி வருவது கண்டிக்கத்தக்கது. மும்மொழிக் கொள்கை தொடர்பாக விவகாரம் தீவிரமடைந்திருக்கும் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் PM-ஸ்ரீ பள்ளிகளை அமைக்க விருப்பம் தெரிவித்து மத்திய பள்ளிக் கல்வித்துறையின் செயலாளர் சஞ்சய்குமாருக்கு கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி தமிழக அரசின் அன்றைய தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா எழுதிய கடிதத்தை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மேலும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன், அண்ணா இருந்திருந்தால் மும்மொழிக் கொள்கையை ஆதரிப்பார். மேலும் மும்மொழிக் கொள்கை குறித்து அரசு பள்ளி மாணவர்களிடையே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும், மூன்றாவது மொழி கற்பதில் தவறில்லை என கூலி தொழிலாளிகளின் பிள்ளைகளை கூறுகின்றனர் என்று பேசியிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.